சுவாசத்தை கவனிப்பது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது, சுவாசத்தை கவனிக்கிறதுங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, உயர்ந்த செயலுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற மந்திரங்கள் செயல்களை சொல்றோம்னா, அந்த வேலையை நம்பிக்கையோட தொடரும் போது அது சில காலங்கள் என்ன செய்யுதுன்னு காத்திருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு திருமூலர் மட்டும் இங்க வரலங்க, ஆயிரக்கணக்கான யோகிகள் வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான யோகியின் திருமூலரே ஃபாலோ பண்ண வேண்டியதானே? ஏன் வெவ்வேறு குறிப்புகளை எழுதி வைக்கிறாங்க? ஒவ்வொரு யோகியோடைய புத்தகத்துக்குள்ளேயே வேறுபாடு இருக்கா இல்லையா? நீங்க உண்மையிலே திருமூலர் தான் எழுதினார்னு எந்த ஆதாரத்தில் சொல்ல முடியாத? அந்த ஆதாரமே நம்ம கிட்ட இல்லையே. சரி, அவரே எழுதியிருந்தாலும் அதுல அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல மனிதர்கள் வரும்போது அவங்களுடைய கற்பனைகள் கலக்கப்பட்டிருக்கலாம்ல. அப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு உகந்த காலம் இல்லாதனால உயர்ந்த செயல் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கோம். நமக்கு தெரியும், புரியுதுங்களா? ஒரு எறும்புக்கு இருக்கிற நுட்பமான அறிவு இருக்குல்ல, மண்ணுல கொட்டப்பட்ட ஜீனியை போய் அது மட்டும் அதுக்கு தேவையானதை எடுக்குது இல்ல. அந்த மாதிரி ஞானங்கிறது என்னன்னா 50-100 பக்கங்களை எல்லா வார்த்தையும் மனப்பாடம் பண்றது இல்ல. அது எது உனக்கு உகந்த வார்த்தை, எது உன்னுடைய வார்த்தை, இந்த புத்தகம் உனக்கு எதற்காக. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு செயல். இப்ப நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன்னா இந்த புத்தகம் ஏன் என் கைக்கு வந்துச்சுன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த காலகட்டத்தில் எதற்காக இந்த புத்தகம் வரப்பட்டது என் கையில. அப்ப இந்த புத்தகம் சம்பந்தமாக எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கா, இல்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு செயல் வடிவம் இருக்கா, அதை நான் ஏதாவது ஆய்வு செய்ய வேண்டுமா? அப்படித்தானே முதல்ல நான் கண்ணோட்டமா பார்க்கணும். அப்படிதான் உங்ககிட்டையும் சொல்றேன், பார்த்துக்கங்க. அப்ப இங்க பல்வேறுபட்ட செயல்கள் கொடுக்கப்படலாம். ஒரு ஊர்ல ஒரே மாதிரி பேட்டர்ன்ல குடும்பம் நடத்த மாட்டாங்க. மனிதர்கள் தான். உங்க ஸ்டைல் வேறையா இருக்கும். உங்க வீட்டுல உங்க பக்கத்து வீட்டுக்காரரு அவரும் உங்களை மாதிரி தலை சிறந்தவர் தான், ஆனா அவரு குடும்பத்தை நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க கோதுமை உப்புமா கிண்டி சாப்பிடுவீங்க, அவர் ரவா உப்புமா கிண்டி சாப்பிடுவார். ஆனா உணவு பழக்க வழக்கம் இல்ல, அவருடைய குடும்பம் நடத்துற ஸ்டைலே வேறையா இருக்கும், உங்க ஸ்டைலே வேறையா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கலைகள் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த கலைகள்ல பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலத்தை அறிந்து இந்த காலத்துல எது உகந்ததாக இருக்கும், எது சரியாக இருக்கும், அதை தான் பார்க்கணும். அருணகிரி வந்தார், பக்திக்காக வரல. அருணகிரி உருவாக்கப்பட்டார், பக்திக்காக உருவாக்கப்படல. அருணகிரி வந்து முருகனை பாடணுங்கிறதுக்காக இல்ல. அருணகிரி வரப்படணும், முருகனை பாடப்படணும், திருப்புகழ் கிடைக்கணும். அந்த காலகட்டத்தில் அதை சில ஆன்மாக்கள் கேட்கப்படணும். இது காலத்தோடைய செயல், காலத்தோடைய தீர்மானிக்கிற செயல். அப்ப தியானம் என்பது பல்வேறுபட்ட குருமார்கள் இருப்பதில்லை. எந்த குரு, எந்த கலை, எந்த தியானம் போய் சென்றடைய பாதையில சென்றடையும். இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான சிவ கோயில்கள் இருக்கிறது. இதில் எந்த கோயில் தலை சிறந்த சிவன் கோயில் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உத்தரகோசை மங்கைக்கெல்லாம் அப்பனுடைய சிவன் கோயில்லாம் இருக்கு இந்தியா முழுக்க. அப்ப நான் கேட்பேன், கைலாய மலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அடுத்தது காசி விஸ்வநாதரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். எல்லாத்தோட உயர்ந்ததா ராமேஸ்வரம் கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். எதை நீங்கள் சொல்லுவீர்கள்? எல்லாத்தோட சிறந்ததாக அண்ணாமலையாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்தது கேட்பேன். அப்புறம் திருச்சியிலேருந்து ஒருத்தர் சொல்லுவார், எங்க ஊர்ல ஒரு கோயில் நீர்லயே இருக்குங்க சிவன் கோயில், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாரு. அப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிறவர், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதை பத்தி எங்க இவ்வளவு சொல்றீங்க, நாட்டியத்துக்கே தலை சிறந்த தலைவனுங்க எங்க நடராஜரு அப்படின்றீங்க. அப்ப இதெல்லாம் என்ன? ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் ஒரு அனுபவம் இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. எல்லா ஜனங்களையும் ஒரே சிவன் கோயில்ல அனுபவத்தை பெற வைக்க முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடத்தில் சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்குள் அனுபவம் பெற வேண்டிய, அங்க உணர வேண்டிய வாய்ப்புகள் வழங்கப்படும். ஒரு உயர்ந்த செயல் என்னதான் சொல்லுது? திருவண்ணாமலையிலார் சிவன் தான்.
அண்ணாமலையார் தான். நீ எத்தனை முறை சுத்தினாலும் உனக்கான சாவி காளகஸ்தியில இருக்குன்னா நீ காளகஸ்தியில போய் தான் வாங்கணும். நான் அண்ணாமலையார நீ பார்த்துட்டேங்கிறதுக்காக நான் சாவியை கொடுக்க மாட்டேன். சாவி இருக்கிற இடத்த வேணா காட்டி கொடுப்பேன். இந்த தெரு முழுக்க தியானத்துக்கு சென்று திறந்து வச்சாப்புல நீ ஞானம் அடைஞ்சிட மாட்ட. நீ எல்லாத்தையும் ஏன் கத்துக்கிற, எல்லா வாசல்ல ஏன் போய் மிதிக்கிறன்னா உனக்கான சாவி கொடுக்கிறவன் எவன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்புக்காக போற. ஒரு நாள் சாவி கொடுக்கிறவன் தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன பண்ணிடுவ, மேம்படுவ, அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவ, ஒரு செயல் வடிவம் கிடைக்கும். அருணகிரியோ இல்ல நீங்க நினைக்கிற யாருமே இந்த மாதிரி சென்றுகள்ல போய் ஞானம் அடைந்தவர்கள் கிடையாது. தியானம்னா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் சிவனடியாராக இருந்து உயர்ந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க தடிக்கி விழுந்தீங்கன்னா எதுல விழுவீங்க சொல்லுங்க? தடிக்கி விழுந்தீங்கன்னா தியானம் சொல்லித்தர குருமார் மேலதான் விழுந்துருவீங்க. வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. நான் சிறு வயதுல பார்த்தது புரோகிரர்கள் தான் பார்த்தேன். காசியில வாங்கல உங்க அப்பாவை அங்க உட்காருங்க, மந்திரத்தை சொல்லி நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன், அப்படி லைனா உட்கார்ந்தவங்க தான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு 15 நாள் 20 நாள் 25 நாள் 30 நாள் 90 நாள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒரு சேனலை திறந்துட்டு வாங்க தியானமா அந்த பூர்வ மத்தியை பாருங்க, அங்க காகபுஜண்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு ஒரு செயலை ஒரு 2 விளக்கத்தை கொடுத்துட்டு அங்க தியானம் கற்றுக் கொடுக்கப்படுது. நீங்க தடிக்கு எங்கேயாவது விழுந்தீங்கன்னா அவங்க மேலதான் போய் பொத்துன்னு விழுவீங்க. இங்க விழுந்துட்டீங்களா, பரவாயில்லைங்க, அடுத்தது ஒரு கொஞ்ச நாள் இங்க இருங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களா எழுந்துறதுக்குள்ள இன்னொரு செயல் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்துடும். அப்ப இதெல்லாம் எதற்குன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவியுங்கள், கடங்கள். ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உணர்த்தும். அப்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் எது சரியான இடமோ சாவியோ அதை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சரணாகதியில் இருப்பவன் பெறுகிறான். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். சரியான பாதை காத்திருக்கிறது தான் சரியான பாதை. காத்திருந்தால் சரியான பாதை வரும். ஏன்னா ஊர் முழுக்க பாதை இருக்கு, எந்த பாதையை போய் நம்ம சரியான பாதை என்று சொல்றது? நான் இன்னைக்கு ஒரு பாதையை காட்டி கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பாதை சரியான பாதை தான், ஆனா நீங்க நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாதை தான் சரியான பாதையா, இந்த பாதை தான் சரியான பாதையா 2 நாள் நடப்பீங்க. 3ஆவது நாள் ஏப்பா அந்த பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம சாமி ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த பாதையில கொஞ்சம் வா, அவர் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவான், அதுக்கப்புறம் உங்க சாமி சொன்ன பாதையில போகலாம் அப்படின்ட்டு அவர் உங்களை வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அங்க 2 கொய்யா பழத்தை கொடுத்தோன்னே இதுவே கொஞ்சம் நல்லா இருக்கு, இந்த பாதையிலே போவோம், அந்த பாதை அங்கதானே இருக்கு, அப்புறமா பார்த்துக்கோன்னு அந்த பாதையிலே போயிருவீங்க. அப்புறம் ஒரு நாள் வழியில என்ன பார்ப்பீங்க, என்னப்பா போயிட்டு இருக்கியா அப்படின்னா எங்க சாமி போறதுக்குள்ள இன்னொருத்தர் கூட்டிட்டு போயிட்டாரு, அந்த பாதையில போயிட்டு இருக்கேன். அப்படியா, அதான் நீ இப்போ காணாமே நினைச்சேன், சரிப்பா நீ போயிட்டு வா, உன்னை சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்தது அப்பயாவது விழிச்சு கொண்டீங்கன்னா ஞானம் அடுத்த இடத்துல எங்கேயாவது இடத்த சந்திக்கலாம். நீங்க தயவு செய்து நான் உங்களை சந்திக்கிற இடம் கோவிலாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், தயவு செய்து சுடுகாடாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அங்க நான் உங்களை சந்திக்க வச்சிடாதீங்க. என்ன எங்க தேடி போனால் நல்லது தரது தானே சொல்லுங்க. அப்படி இல்லைங்க. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் எது நல்ல பொருள் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க வேண்டான்ட்டேன். சரணாகதி அடைங்க, இறைவனை நம்புங்க, அவன் உங்களை ஏமாத்த மாட்டான், நீங்க உங்களை ஏமாத்திடுவீங்க. நான் மீண்டும் சொன்னேன், நான் என்னை ஏமாற்றிக் கொள்வேன், ஆனால் நான் துணித்தோளோட எடுத்த முடிவு என்னன்னா உன்னை நம்புறேன், தோத்தா எனக்கு பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன், அவ்வளவுதான் விஷயம். நான் ஒருத்தர் என்னன்னா இப்ப நான் தோத்துட்டேன், நான் இறக்க போறேன்னா யாரு மேலேயும் கிளைம் பண்ண மாட்டேன். இறைவா உன்னை நம்பினேன், உன்னாலே தோத்ததாக இருக்கட்டும் பெருமை, நான் வேற யாரு மேலேயும் பழி போட வேண்டியதில்லை. இப்ப இறைவன்கிட்ட மட்டும் சரணாகதி. அதனாலதான் துணித்தோளோடு ஒரு பயணத்தை மேற்கொள்றேன். ஆனால் அந்த செயலில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தயங்குறீங்க. அப்ப நீங்க உங்களை நம்பாம இறைவனிடம் ஒப்படைங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச இறைவன்கிட்ட ஒப்படைங்க. அது எந்த இறைவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல, தேடுங்க, திருப்பியும் தேடுங்க, தேடிக்கொண்டே இருங்க. இப்ப நான் தான் உங்களுக்கான ஆள்னு சொன்னேன்னா நான் தான் சொல்றேன்ல, திருப்பி ஒருத்தர் ஒரு டிவிஎஸ் புட்டிலே சைக்கிள்லேயே வந்து உங்களை கூட்டிட்டு போக வந்துருவாரு ஐயா. இப்ப நீங்க போயிடுவீங்க. ஏன்னா சிவன் சொல்லி கேட்காதவன் சவன் மாதிரி இருக்கிற மனிதன் நான் சொல்லியா கேட்ட போறீங்க?
சிவனே வந்து சொன்னாலும் நீ தான் சிவனாப்பா அப்படின்ருவாங்க. திருவண்ணாமலையே வச்சுக்கோங்க, ஒரு 4:45 போய் சிவனே மனித ரூபத்துல வந்து எப்பா கொஞ்சம் திறந்து விட அந்த சிலையை பார்த்துட்டு போறேன்னா வாட்ச்மேன் விட்டுருவாரா? 100 ரூபா டிக்கெட் எடுத்தியா, ஏதாவது இருக்கா, சைடில் வாயா, நான் தான் அண்ணாமலையார். அண்ணாமலையார் 1000 அண்ணாமலையார் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓரமா நின்னியா? அண்ணாமலையார் காலையில் ஒருத்தன் வந்துட்டான் பாரு, அவன் தான் அண்ணாமலையார். எங்களுக்கு தெரியாது அண்ணாமலையார் யாருன்னு. அவன் பார்த்துருக்க அண்ணாமலையார் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், நாமே எப்படி வர வேண்டுமோ அப்படி வந்தாதான் நம்மளை கடவுளாக ஏற்றுக்குவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும், பாம்பு கும்பலாக சுற்றிக்கிட்டு பவர்ஃபுல்லாக வரணும். அப்போ வந்தா இப்போ நான் என்ன பண்ணணும், ஏதாவது நெத்தியிலேருந்து ஒளி கிளி எரியணும், ஏதாவது ஒன்று தெரியணும். இவர் தான் கடவுள், இவர் பின்னால் போகணும்னு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ நான் போய் பேசிக்கிட்டே இருந்தேன்னுங்க, பல சத்சங்கங்களை நான் கேட்டிருக்கேன், பல பேச்சுக்களை கேட்டிருக்கேன். நீங்களும் பேசுறது நல்லா தான் இருக்கு, நான் எதை நம்பி உங்க கூட வர்றது அப்படின்றவீங்க. புரியுதுங்களா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை நான் மீற முடியாது. நான் எனக்குள்ள பாம்பு இருக்கு, அதை எடுத்து நான் காட்ட முடியாது. காட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பை பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் தான், எதிரில் இருக்கிறவங்களுக்கு எதையாவது ஒன்று காட்டணுமேனு. ஆனா அவன் காட்டக்கூடாது, அதான் சவால். நீ காட்டாம உன்னை ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. அப்படிதான், இதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு. இருந்தும் இல்லாதது போல் தெரிகிறோம், உண்மை தெரிந்தும் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தெரிகிறோம். நான் தான் சொல்லி யாரிடம் சொல்றது? இன்னும் இல்லை. இங்க உங்ககிட்ட புலம்புறேன், ரூம்ல போய் தனியா புலம்புறேன். ஐயா நீங்க ஒண்ணு குடுக்குறீங்க, இப்போ அண்ணா கேட்ட மாதிரி இப்போ தெரியல அப்படின்னு கேக்குறோம். நீங்க ஒரு பொருளை குடுக்குறீங்க, நீங்க சொல்றதையும் தவற விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ஒரு ரசிக்க தோணுது. பிளஸ் உங்க பின்னாடியே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு மனம், அப்ப அந்த நிலைப்பாடு, இந்த மனம் வந்துங்க, அந்த நிலைப்பாடு, அந்த நழுவுறது, இந்த திடமா நீங்க சொன்ன. இப்ப நான் உங்ககிட்ட முக்கியமா எதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இந்த தியானம் என்பது ஒரு இடத்துல ஒரே ஒரு வகுப்புல அதிசயம்லாம் நிகழாது. பல ஆண்டுகள் பிரயாணிக்கணும், பல்வேறுபட்ட சூழல்ல. நீங்க இங்கேருந்து போய் உங்க வீட்டுல கூட அதிசயம் நடந்துடும். இங்க காட்ட முடியாத அதிசயத்தை வீட்டுல கூட காட்டிடலாம். ஏன்னா இப்ப இங்க உங்களுக்கு அதிசயம் காட்டணும், ஆனா இந்த அதிசயத்தை எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்ப உங்களுக்கு எங்க படம் போட்டு அதிசயம் காட்டணுமோ அங்கதான் காட்டணும். அப்ப எப்ப வேணாலும் நிகழும். அப்ப ஒருத்தர் என்ன பண்ணணும்னா, காத்திருக்க செயலில், அவர் நம்பி பிரயாணிக்கிறதுல அவ்வளவு பெரிய செயல் நடக்கும், அவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கும். இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்துட்டோம், அவரை பிடிச்சு போயிடுச்சு, அவர் தான் நம்ம நிற்கும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு உதவணும், ஆனா உனக்கு நான் உதவுறது எது உதவுவேன்னா, உனக்கான ஆள் யாருன்னு காட்டுறதுல மட்டும் தான் நான் உதவ முடியும். நீ என்னை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறாங்க என் கூட, அதே மாதிரி நீ இருக்க முடியாது. நீ ஏன்னா என்னிடம் இருந்து சில உபதேசத்தையும் பாதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிற, அதை பார்த்துக்க அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வடிவத்தில் இருந்து தான் பல்வேறுபட்ட இடங்களுக்கு நம்ம போய் அவங்க காட்டி காட்டி கொடுத்தாங்க. எதை காட்டி கொடுத்தாங்கன்னா, நீ போற பாதை சரி, அடுத்தடுத்தது ஒன்று பெறணும்ல, அதை போ அப்படின்னாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு செயல் கொடுத்துட்டேன், நீங்க தியானத்தை எடுத்துட்டு போய் வீட்டில் பண்றீங்க. நீங்க கரெக்டா பண்ண 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 அடுத்தடுத்தது உங்களுக்கு நான் சூட்சமத்தில் கூட உணர்த்துவேன். என்ன உணர்த்துவேன்? போதும்பா, காசிக்கு போ, அங்க ஒருத்தன் விளக்கு திரியோட உட்காந்துருக்கான், உன்னை பார்ப்பான் போ. கனவுல சொல்லுவேன். இல்லை எவனோ ஒருத்தன் பிச்சை எடுக்க வந்து சிவனடியார வீட்டில் அனுப்பான், காசிக்கு நீ வாவே கொஞ்சம் அப்படின்ட்டுருவான். கனவுல வந்ததை மீண்டும் உறுதிப்படுத்துவான். நீ விட்டுட்டன்னா 5 ஆளை அனுப்புவான், மீண்டும் மீண்டும் இன்னொரு ஆளை அனுப்புவான். காசி வரைக்கும் போகிறேன், நீங்கள் வர்றீங்களா? அப்பயும் நீங்கள் மசியலன்னு வச்சுங்க, 2 டிக்கெட் காசிக்கு போட்டேன், ஒருத்தர் வரல, நீங்கள் கொஞ்சம் வாங்கலை. புரியுதுங்களா? அப்பயும் மசிக்கலன்னு வச்சுங்க, வீட்டம்மா என்ன சொல்லுவான்னா, என்னமோ தெரியலங்க 2 நாள் நீங்கள் காசிக்கு போகிற மாதிரியே எனக்கு கனவுல காட்டிக்கிட்டே இருக்கு, அதை போயிட்டு தான் வந்தானா? இல்லை நீலாம் வர, நான் வரலங்க, நீங்கள் போயிட்டு வாங்க.
இந்த வீடெல்லாம் அப்படி கிடக்கு, இந்த வேலையெல்லாம் அப்படி கிடக்கு, அதெல்லாம் விடுங்க, போயிட்டு வாங்க. அது வரைக்கும் கோயிலுக்கு போகிறத திட்டிக்கிட்டு இருந்த அவங்களே நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு 2 நாளாக உணர்த்தி என்னன்னே தெரியலங்க, அந்த பக்கத்தில் இருக்க அக்கா வந்து ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுத்து 2 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன்னுச்சு, அந்த காசை எடுத்துகிட்டு போங்க, அடுத்த சீட்டு காசு வாங்கி கூட பார்த்துக்கலான்னு அந்த அம்மாவே சொல்லும். மீண்டும் நீங்கள் கிளம்பாமல் இருப்பீங்களா? இப்படித்தான். அப்போ நிஜம் என்பது தானாக நிகழும். நீங்கள் ஒரு வேலையை செய்ய தொடங்கினா அது ஆண்டுகளாக ஆனாலும் அங்கே வேலை தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சு. இது என் லைஃப்பில் பார்த்தேன். ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக நான் பார்த்தேன். ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தேன். அப்ப அதுக்கு முன்னாடி அதே கோவில், அதே மடம், அதே சமாதி, அதே மரங்கள், அதே குகைகள், அதே காடு. ஆனா அந்த தியானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாம் அதோடைய ஒரிஜினாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு காட்டுது. அங்கதான் உயர்ந்து போனேன். ஆகா, மனித தன்மையில் இருக்கும்போது இந்த கோயிலோட ரகசியத்தை அறிய முடியல. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிரசாதத்தை வாங்கி கொடுத்துட்டு பூவை வாங்கிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வந்தோமே, இந்த கோயிலுக்குள்ளேருந்து இப்படி ஒரு செயல் இருக்கா அப்படிங்கிற செயல் வடிவத்தெல்லாம் உணர்த்தப்பட்டது. அப்போ தியானங்கிறதுல நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலை செய்யும்போது அது ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான். பத்தலை, உன் தியானத்துக்கு இது பத்தாது, நீ அங்கே போ, அங்கே போயிட்டு வா, உன்னோட தியானத்தை மாற்றணும் அப்படின்னா அடுத்தடுத்த செயலை மாற்ற வைப்போம். இப்போ ஒருத்தன் கனல் பத்துட்டான், ஒருத்தனுக்கு இடுப்பில் கனல் வந்துருச்சு, சுவாசத்தை கவனிச்சுட்டுன்னு உட்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு சக்கரத்தில் எப்படி வேலை செய்யணுங்கிறத நான் சூட்சமத்தில் காட்டுவேன். ஆரம்ப நிலையிலே இருக்கிறவனுக்கு வந்து சக்கரத்தை நீ இப்படி ஒன்று ஒன்றா கவனம் வச்சுட்டு போனால் என்ன உதப்பாங்க. அதை எப்படி படிப்படியாக எடுத்துகிட்டு போகணுமோ அப்போ தான் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களுக்காக பண்ண முடியாது. இந்த இயற்கை வந்து அதை உணர்ந்து தான் செய்ய முடியும். இந்த பூமி சுழல்றத நான் தவறாக பயன்படுத்தினா எனக்கு வந்து என்ன பண்ணும், இறை நிந்தனை, இறையை நான் நிந்தனை பண்ண மாதிரி, படைக்கிற செயலை நான் வந்து மீறிட்டேன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் நான் அதை மீறக்கூடாது. 90 விழுக்காடு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற குருமார்கள் மீறிடுறாங்க. என்னால் ஆதாரமாக சொல்ல முடியும், பட்டியலிட்டு சொல்ல முடியும், யாருன்னு சொல்ல முடியும், என்னென்ன செயல்களை நான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இது அப்படி செய்யக்கூடாது. அது என்னென்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால தான் அவர்கள் இறப்புகள் எல்லாம் கொண்டாடப்படுவது இல்லை, அவர்கள் சமாதி எல்லாம் பெருசாக வணங்கப்படுவது இல்லை, அவர்கள்ட்ட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பெரிய அளவில் பேசப்படுவது இல்லை. அதெல்லாம் குழப்பம் அடையுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானம் என்பது அதுக்குள்ள பல்வேறுபட்ட ப்ராசஸ் இருக்கு, பல்வேறுபட்ட ஆட்களுடைய தொடர்பு இருக்கு. இறை சக்தியாலேயே மட்டுமே தான் ஞானத்தை வழங்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தியானத்தை முதல் கட்டமாக நவுத்தி வைக்கிற வேலையை நம்ம செய்கிறோம். விளக்கை நம்ம கொளுத்துறோம். அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறத பார்த்து கொள்ள வேண்டியது இயற்கையோட பொறுப்பு. அது பண்ணும் அந்த வேலையை. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் திரி, நீங்கள் தான் விளக்கு, நீங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் வேலை. எரிஞ்சது போதும், நான் கொஞ்சம் படுத்துறேன்னு எண்ணெயில் படுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. நான் திருப்பி திருப்பி வந்து ஏற்ற முடியாது. புரியுதுங்களா? ஒரு தடவை ஒரு கலையை கொடுக்குறோம், இன்னும் ஒரு இதோட பெட்டரான கலைன்னு போயிட்டா அங்கே கொடுக்கப்பட்டது வெளியில் வந்துடும். நான்லாம் வாங்க மாட்டாங்க, அந்த உயர்ந்த செயல் அதுவாக வெளியில் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. கொடுக்கவும் எனக்கு தெரியும், கொடுத்ததை வாங்கவும் எனக்கு தெரியும். இதில் நான் எக்ஸ்பர்ட். ரொம்ப எவ்வளோ வேகமாக கொடுக்குறோனோ அவ்வளோ வேகமாக வாங்கவும் எனக்கு தெரியும். இந்த துல்லியத்தெல்லாம் வேற யாராலையும் செய்ய முடியாது. அதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த உணர்ந்து வேலை செய்யறது. நம்மக்கிட்ட இருக்கிற பொறுப்பும் பயமும் என்னன்னா, உணர்ந்து. காலம்தான் ரொம்ப முக்கியம். கடவுளுங்கிறது காலம்தான். இத்தனை மணி நேரம் தான் இங்கே உட்காந்து இந்த வகுப்பு பண்ணணும்னா இதுதான் நடக்கணும். அந்த காலத்தை மீறி பண்ணோம்னா அங்கே சிக்கல் உண்டாயிடும்.
என்ன சிக்கல் உண்டாயிருன்னா, நம்ம வாசல்ல சில இறை அனுபவம் பெற்றவங்க வர்றாங்க. அப்ப நம்ம அவங்க இத்தனை மணி நேரம் தான் உள்ள இருக்கணும்னு இருக்கோம், அதுக்குள்ள முடிச்சிடணும். இல்லைன்னா அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். உன் இஷ்டத்துக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ இப்படி கிடையாது, சில செயல் வடிவம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சு நடந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்குள்ள அந்த வகுப்பை முடிச்சுட்டு நம்ம வெளியேறினாதான் அவங்க சுதந்திரமாக வெளியேற முடியும். இப்ப நம்ம உறவினர்கள் வர்ற மாதிரி இறை வடிவம் வந்துடும், அதை வந்த மரியாதையோட வழி அனுப்பிச்சு வைக்கணும்ல, அந்த பொறுப்போட நாம நடந்துக்கணும்னா, அப்போ ஒரு தவம் கற்றுக்கொண்டவன் எதை கற்றுக்கொண்டானா, இங்க இருக்கிற இந்த சுழற்சியை கற்றுக்கொள்ளணும், அதை உணர்ந்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் ரொம்ப முக்கியம், ஆனா காலம்தான் மெயின். காலத்தால மட்டும்தான் எதையும் செய்ய முடியும். இப்போ உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காலத்துக்கிட்ட இருக்கு. நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா, நான் மீண்டும் சொல்றேனே, சாக வேண்டியதை கூட மாற்றி அமைச்சு விடலாம். அதுக்கு 2-3 ப்ராசஸ் இருக்கு. அவர் என்னன்னா சரணடைந்தார்னா காலமே என்ன பண்ணுதுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது, நம்ம வழங்கப்படல. அந்த வாய்ப்பை யாரு கொடுக்கறானா, காலமே கொடுக்குது. அதுதான் நம்ம சொல்றது.